அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு மிக முக்கியமான ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். பாவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் இவர்கள் 5ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் என்பதை நாம் லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டில் என்ன பலன் என்பதை பார்ப்போம். எந்தெந்த லக்கணங்களுக்கு எப்படி என்பதை பார்ப்போம். காலபுருஷனுக்கு முதல் வீடு மேசம் வீடு. மேசம் வீட்டுக்கு 5ஆம் வீடு என்பது சிம்மம் வீடு. இந்த சிம்மம் வீட்டின் அதிபதி சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் தான் மேசம் வீட்டிற்கு பாக்கியாதிபதி, அதாவது பூர்வ புண்ணியாதிபதி. இந்த பாவக்கிரகமாக சூரியன் இருப்பதால் அவர் 5ஆம் வீட்டில் இருந்தால் கடுபலங்கள் செய்வார். பூர்வ புண்ணிய பலன் கிடைக்காது, குலதெய்வ அருள் கிடைக்காது, அதிர்ஷ்டம் கிடைக்காது, உயர்கல்வி கிடைக்காது, குழந்தை பாக்கியம் கிடைக்காது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. மேசம் வீட்டிற்கு 5ஆம் வீடான சிம்மம் வீட்டில் சூரிய பகவான் ஆட்சியில் இருந்தால் நல்ல பலன்களை தருவார். கெடுபலன்கள் என்பது செய்ய மாட்டார். அதே போல் கடகம் வீட்டிற்கு, கடகம் லக்னத்திற்கு 5ஆவது வீடு விருச்சிகம். இந்த வீட்டில் பூமி மனைக்காரகன், மண்மனைக்காரகன். விருச்சிகம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சியில் இருந்தால் நல்ல பலன்களை, பூர்வ புண்ணிய பலன்களை தருவார். குலதெய்வ அருள், அதிர்ஷ்டம், குழந்தை பாக்கியம், முன்னோருடைய ஆசீர்வாதம், முன்னோருடைய சொத்துக்கள் அடைவது, உயர் கல்வி தற்போது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, இது அனைத்து நல்ல பலன்களையும் கொடுப்பார். அதனால் அவர் கெடுபலன்களை கடக லக்கணத்திற்கு செய்ய மாட்டார். அதேபோல் தனுசு லக்கணத்திற்கும் 5ஆம் வீட்டின் அதிபதி என்பது மேசம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் தான். அவர் 5ஆம் வீட்டில் மேசத்தில் இருந்தால் நல்ல பலன்களை அந்த தனுசு லக்கணத்தில் கொடுப்பார். மண்மனை யோகத்தை கொடுப்பார், குலதெய்வ அருளை கொடுப்பார், பூர்வ புண்ணிய நல்ல பலன்களை கொடுப்பார், முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், குலதெய்வ அருளை கொடுப்பார், அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், உயர் கல்வியை கொடுப்பார், இப்படி சாதகங்களை உயர்த்துவார். ஆதலால் இவர்களால் எந்த விதமான பாதிப்பும் அந்த 5ஆம் வீட்டுக்கு கிடையாது ஆட்சியில் இருந்தார். ஆனால் ராகு பகவான், கேது பகவான் இவர்கள் நிழல் கிரகங்கள், பாம்பு கிரகங்கள், சாயா கிரகங்கள். அவர்களுக்கு வீடுகள் என்பது இல்லை. இவர்கள் லக்னத்திற்கு 5ஆம் வீடு இருக்கும்போது கெடுபலன்களை செய்வார்கள். பூர்வ புண்ணிய பலன்களில் பாதிப்பை ஏற்படுத்துவார்கள், உயர் கல்வியில் பாதிப்பை ஏற்படுத்துவார்கள், முன்னோருடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள், குலதெய்வத்தின் அருளை தடுப்பார்கள், அதிர்ஷ்டத்தை தடுப்பார்கள், குழந்தை பாக்கியத்தை தடுப்பார்கள், இப்படி அனைத்து தடைகளை கொடுப்பார்கள். அதனால் இதை நாம் நன்கு புரிந்து கொண்டு ஜாதகர்களுக்கு பலன் சொல்ல வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்தபடி காண்போம். நன்றி, வணக்கம்.